அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. தங்க நகை கடன் வாங்கணும் அப்படின்னா இனிமேல் நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஆர்பிஐ மூலமாக இந்த ரூல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. தங்க நகை வாங்குறது தான் கஷ்டம் அப்படின்னா தங்க நகை வச்சு நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னாலும் கூட இனிமேல் கஷ்டமாயிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ 2025 ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து இந்த தங்க நகைக்கான வழிகாட்டுதல் அப்படிங்கிறத ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த தங்க நகை கடன் வாங்குறது இவ்வளோ விதிமுறைகளை கொடுத்துருந்தாலும் அது நம்மளுடைய நல்லதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்பிஐ புதிய ரூல்ஸுடைய பயன்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா தங்க நகை வாங்குறதுக்கான அந்த கடன் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதோடைய வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கடன் வாங்குபவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதாவது இன்றைக்கி நம்ம வந்து பேங்க்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டு நிதி நிறுவனங்களில் கொண்டு போய் வச்சு நகையை கடன் வாங்குகிறோம் இல்லைங்களா. ஸோ இப்படி வாங்குறப்போ நம்ம நகையோடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் இல்லைங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நகையோடைய விலை அப்படிங்கிறது தாறுமாறாக ஏறிட்டு போயிட்டுருக்கு. அதே போல் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக தான் வந்து இந்த தங்க நகைக்கான புதிய கடன் விதிகளை வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்துட்டு பேங்க்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. எங்கே கொண்டு போய் நீங்கள் நகையை அடகு வச்சாலும் இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது ஃபாலோ அப் ஆகும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தங்கத்துடைய விலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 10 கிராம் எடுத்துட்டிங்கன்னா 24 கேரட் 97,000 ரூபாய். இந்த நகை வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 லட்ச ரூபாய் எட்டும் 2025லன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1,08,000 இந்த 3,000 ரூபாய் தான் இருக்குது. ஸோ 24 கேரட்டு 10 கிராம் வாங்குறீங்கன்னா இன்றைக்கி 1 லட்ச ரூபாய் இல்லாமல் உங்களால் வாங்க முடியாது. அதே 8 கிராம் 22 கேரட் அதாவது 1 பவுன் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு சாலிடாக வந்து நின்றுடுச்சு. ஸோ இது ஏறிக்கிட்டே போகுது. இப்போ மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்துலேயே 7,000 ரூபாயிலிருந்து இப்போ 8,750 ரூபாய்க்கு வந்து போயிடுச்சு. ஸோ இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. பட் தங்க விலை ஏறிச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சரி, ஓகே. தங்க நகை கடனுடைய புதிய ரூல்ஸ் ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கிறது என்னென்னு பார்ப்போம் வாங்க. தங்கத்தின் உரிமை அப்படிங்கிறது இனிமேல் தங்க நகை வாங்க போகிறப்ப கட்டாயமாக நகை கடன் வாங்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தங்கத்தின் உரிமையில் சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இனிமேல் தங்க நகை கடன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கத்தின் உரிமை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தங்கம் வாங்கினீங்க இல்லையா, அதோடைய அசல் ரசீது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரசீது இருந்தால் தான் தங்கத்துக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ரசீது இல்லை அப்படின்னா நீங்கள் பத்திரத்தில் இந்த நகை எப்படி உங்களுக்கு வந்துச்சு, யார் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமாக எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் பேங்க்கு அல்லது நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு இனிமேல் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு அல்லது அதோடைய உரிமையாளர் நீங்கள் தானா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இது கடன் வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து பாதுகாப்போ இல்லையோ, கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான பாதுகாப்பு. ஸோ இந்த திருட்டு நகையெல்லாம் வச்சு கடன் வாங்குறது, வட்டிக்கு வைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக இதை கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் 2வது ரூல் எடுத்துட்டிங்கன்னா ஒரே தங்கம், அதாவது வந்து ஒரு தங்கத்தை கொண்டு போய் வச்சு அதை இம்மிடியேட்டாக 2 கடன் வாங்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 2 விதமான கடன் அப்படிங்கிறது தங்கத்தை வச்சு வாங்குவோங்க. ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அல்லது 2வது தனிப்பட்ட செலவுக்காக வாங்குவோம். ஆனால் இனிமேல் ஒரே நேரத்தில் ஒரே தங்கத்தை வச்சு அடமானம் அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த 2 காரணத்துக்காகவும் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் கோல்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நகையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா, அல்லது 2 நகை ஆனால் 2ஐயும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்குது அப்படின்னா கொண்டு போயிட்டு நீங்கள் 50 கிராம் வணிகத்துக்கு, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இதுலேருந்து 50 கிராம் வச்சுட்டு எனக்கு வந்து கடன் கொடுங்க, 50 கிராம் வச்சு எனக்கு தனிப்பட்ட செலவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு பேங்க்கோ அல்லது நிதி நிறுவனங்களோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்க மாட்டாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில், அதாவது ஒரு டைம் நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா அட் அ டைமில் ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு கட்டாயமாக சொல்லிட்டாங்க.
ஸோ இனிமேல் ஒரு நகையை கொண்டு போய் ஒரு 100 கிராம் இருக்கிற நகையை கொண்டு போய் வைக்கிறீங்க, இல்லை 50 கிராம் இருக்கிற ஒரு நகையை கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்று பிஸ்னஸ்க்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கலாம், அல்லது தனிப்பட்ட செலவுக்காக எனக்கு வந்து நகைக்கடன் வேணும்னு சொல்லி ஒரு காரணத்தை தான் சொல்ல முடியுமே. ஆனையும் 2 காரணத்தையும் சொல்லி எனக்கு பாதி பாதியாக வந்து கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் கேட்கவே முடியாது. கேட்டால் கண்டிப்பாக எந்த ஒரு பேங்க்கோ அல்லது நிதி நிறுவனங்கள் யாருமே வந்து அப்படி ஒரு கடன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரீசனுக்கு மட்டும்தான் நீங்கள் இனிமேல் ஒரு டைமில் வந்து கடன் அப்படிங்கிறது வாங்க முடியும். அடுத்து கடன் பயன்பாட்டுக்கான ஆதாரம் இனிமேல் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தங்க நகையை வச்சு கடன் வாங்கிடுறீங்க, ஆனால் அந்த கடன் வாங்கின அந்த தொகை இருக்குது இல்லைங்களா, பணம் இருக்கு இல்லையா, அதை எப்படி பயன்படுத்தினீங்க அப்படிங்கிற ஆதாரம் இனிமேல் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமானம் ஈட்டும் கடன்களாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தினீங்க அப்படிங்கிற ஆவண ஆதாரம் கட்டாயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிஸ்னஸ்க்காக தங்க நகையை வச்சு கடன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அதை வந்து மீட்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அது பிஸ்னஸில் அந்த நகைக்காக வாங்கிட்டு போனீங்க இல்லையா பணத்தை, அதை எப்படி போட்டு என்ன மாதிரியான வருமானம் மீட்டினீங்க, அது வந்து வருமானம் கொடுத்துச்சா இல்லை நஷ்டம் கொடுத்துச்சா, ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து ஆதாரம் இருக்கும் இல்லையா, பில்லு வச்சுருப்பீங்கள்ல. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கடன் வந்து சரியாக பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்காக இந்த ஒரு முக்கியமான ரூலை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து விவசாயத்துக்காக வாங்குகிறேன், இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து இதுக்காக தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லி நகைக்கடன் வாங்கிடுவாங்க. ஆனால் அது வேற ஒரு காரணத்துக்காக பயன்படுத்தப்படும். இப்போது வந்து தனிப்பட்ட செலவுக்காக வாங்குகிறேன் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போ தனிப்பட்ட செலவுக்கு நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் உறுதி செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேரேஜுக்காக நகையை வச்சு நான் கடன் வாங்குகிறேன் அப்படின்னா மேரேஜுக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா செலவு பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த ஒரு பில்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் வந்து அதோட ஜெராக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு போய் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இனிமேல் வந்து கண்டிப்பாக அமலுக்கு வருது. அதே போல் இந்த தனிப்பட்ட கடன் வாங்குறீங்க இல்லையா, ஒரு நபர் தனிப்பட்ட செலவுக்காக நகைக்கடன் வாங்குறப்போ ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நீங்கள் வாங்குறப்போ தான் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் வந்து வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ்க்காக தங்க நகைக்கடன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா ரசீதுமே வந்து அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ண வேண்டியது கட்டாயமாக்கியிருக்காங்க. அடுத்து ஒரு நபருக்கு அப்படிங்கிற கடன் வரம்பு அப்படிங்கிறது, அதாவது தங்க நகைக்கடன் வரம்பு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருக்கு அப்படின்னு ஒரு வரம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் வந்து அவங்க நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் கட்டாயமாக இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் லோனாக இருந்தாலும் சரி, பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு இவ்வளவு தான் தங்க நகை கடன் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி கட்டாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ தங்க நகை கடனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புதிய ரூல்ஸ் வந்திருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஏப்ரல் 9th பார்த்துட்டிங்கன்னா இந்த அறிக்கை வந்து ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகிறங்காட்டிக்கு இனிமேல் தங்க நகை கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து ரசீதை எடுத்துகிட்டு போயிடுங்க. தங்க நகையை மீட்க போகிறப்போ வந்துட்டு எதுக்காக பயன்படுத்தின அப்படிங்கிற ரீசன் வந்து கேட்பாங்க. அதுக்கேற்றாப்புல அந்த ரீசனுக்கான காரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குன்னா அதையும் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ ஒரே நகையை வச்சு 2 கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது இதுக்கு மேலே வந்து நடக்கவே நடக்காது. ஸோ உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நியூ ரூல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தங்க நகை கடன் வாங்க போகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டும் அதுக்கப்புறம் வந்து தங்க நகை கடன் வாங்குறதுக்கு போகட்டும். ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ், அதே போல் எந்த பேங்க்கில் எந்த எஃப்டி வந்து பெஸ்ட்டு, எதெல்லாம் வந்து புதிய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம சேனலில் வந்துட்டு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.